இது 1985 மும்பையோட ரயில்வே ஸ்டேஷன். மக்கள் எல்லாம் பரபரப்பா அவங்க வேலையை முடிச்சுட்டு அந்த ராத்திரி வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்காங்க. அதே ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற பெக்கர்ஸ், ஹோம்லெஸ் பீப்பிள்ஸ் எல்லாம் நிம்மதியா தூங்குறதுக்காண்டி அவங்க இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அங்க ஒரு இருட்டான பகுதியில ஒரு வெளிச்சம் விட்டு விட்டு தெரியுது. அங்க ஒரு ஐயா எப்பயும் போல தூங்குறதுக்காண்டி போயிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியல அந்த ராத்திரி தான் அவருக்கு கடைசி ராத்திரின்னு. அதுக்கு காரணம் அவரு நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு உருவம் வருது. அது ஒரு கல் எடுத்து அவர் தலையில போட்டு அவரை கொலை பண்ணிருது. அங்க ஒரு கொலை நடந்திருக்குன்னு அங்க இருந்த யாருக்குமே தெரியல. அதுக்கு காரணம் அந்த பகுதி இருட்டா இருந்ததுதான். காலையில எந்திரிச்சு பார்த்த எல்லாருக்குமே ஒரு ஷாக். காரணம் அவரு இறந்து கிடக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் எல்லாம் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸும் வர்றாங்க. இந்த கேஸ் எடுத்து விசாரிக்கிறாங்க. போலீஸ்க்கு கிடைச்சதோ பெரிய ஏமாற்றம். அதுக்கு காரணம் இந்த கொலை நடந்ததுக்கான மோட்டிவ், அதுக்கப்புறம் எவிடன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணலான்ட்டு அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணால் அவங்களுக்கு எந்த ஒரு டீட்டெயிலுமே கிடைக்கல. காரணம் அவர் ஒரு ஹோம்லெஸ் பீப்புள்ன்றதான் மெயின் ரீசன். அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் தான் அவங்களுக்கு நாளடைவில் பெரிய தலைவலியாக மாறப்போகுதுன்னு அன்னைக்கு அவங்களுக்கு தெரியாமல் போச்சு. அதுக்கு காரணம் கரெக்டாக அந்த கொலை நடந்த ஒரு மாதம் கழித்து இதே பேட்டர்னில் சேம் மர்டர் இதே ஸ்டேஷனில் ரயில்வே ட்ராக் ஓரத்தில் நடக்குது. அப்போ வந்த போலீஸ் கேஸ் எடுத்து விசாரிக்கிறாங்க. அன்னைக்கு கிடச்சது அவங்களுக்கு பெரிய ஏமாற்றம் மட்டும்தான். அன்னைக்கு கொலை பண்ண யூஸ் பண்ண வெப்பனும் வெறும் கல் தான். இந்த கொலைக்கு பின்னாடி என்ன மோட்டிவ் இருக்குன்னு சொல்லி விசாரிக்கிற போது அவங்களுக்கு பின்னாடி ராபரி இருக்கலாம், இல்லை ஏதாவது மோட்டிவ் இருக்கலாம்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எந்த ஒரு காரணமும் கிடைக்கல அவங்களுக்கு பெருசாக கிடைச்சது ஏமாற்றம் மட்டும்தான். சரி, கொலைகாரன் யாருன்னு சொல்லிட்டு விசாரித்து பார்த்தா கொலைகாரனுக்கான எவிடன்ஸ் எதையுமே அவங்களால கலெக்ட் பண்ண முடியலை. அவங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கிற ஒரே எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கல் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கொலை இதோட நின்றுன்னு நினச்சா மாதங்கள் ஆக ஆக கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிச்சு. இதை பற்றி மும்பை சிட்டி ஃபுல்லாக டாக் ஆஃப் த டவுனாக மாறுது. மக்கள்லாம் சேர்ந்து இந்த கொலைகாரனுக்கு இந்த ஸ்டோன் மேன்னு சொல்லி ஒரு பேரும் கொடுக்குறாங்க. இது ரொம்ப பெரிய பேச்சு பொருளாக மாறினதுனால போலீஸ்க்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாகுது. அவங்களும் கேஸ் எடுத்து விசாரித்து இது எப்படியாவது சால்வ் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் ஏமாற்றம் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கு காரணம் அந்த 1985 காலகட்டத்தில் ஃபாரன்சிக் டீம், அதுக்கப்புறம் சிசிடிவி கேமரா, எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கான சரியான க்ரூ எதுவுமே கிடைக்காததுனால இந்த கேஸ் கடைசி வரைக்கும் ஒரு அன்சால்வ்டு கேஸாகவே இருக்குது. 1985 1988 வரைக்கும் கிட்டத்தட்ட 3 வருஷத்தில் 13 மர்டர் நடக்குது. இந்த 13 மர்டரையும் பண்ணது ஒரே பர்சன் தான். அவன் பேர் தான் அந்த ஸ்டோன் மேன். கடைசி வரைக்கும் அவனை பற்றின டீட்டெயில் எதுவுமே போலீஸால் கேதர் பண்ண முடியல. அவன் ஒரு மர்மமாகவே போயிட்டான். 1988 அப்புறம் இந்த மர்டர் டோட்டலாக அப்படியே ஸ்டாப் ஆகி போனதுனால இது ஒரு பேச்சு பொருளாக மட்டுமே இருந்து அப்படியே காணாமல் போயிடுச்சு. ஆனால் இது இதோட முடியலை. 1989 கால்கட்டாவில் இதே பேட்டர்னில் சேமாக ஒரு மர்டர் நடக்குது. இதுக்கு காரணம் அந்த ஸ்டோன் மேனாக தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பேச்சு பொருளாக மறுபடியும் மாற ஆரம்பிக்குது. ஆனால் இதை பண்ணது அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி யாரோ ஒரு பர்சன் மட்டும் அவங்களுக்கு நாளடைவில் தெரிய ஆரம்பிக்குது. அதையும் விசாரிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த சிட்டியில் இல்லாமல் பல சிட்டியில் இது ஸ்ப்ரெட் ஆகுது. பல மர்டர்ஸ் நடக்குது. அப்போது இந்த ஸ்டோன் மேன் பேட்டர்னை எல்லாருமே ஃபாலோ பண்ணி மர்டர் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு பொருளும் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோன் மேன் தான் எல்லா இடத்துக்கும் ட்ராவல் மர்டர் பண்றான்னு சொல்லி ஒரு பெரிய பேச்சு பொருளா மாறுது. ஆனா நாளடைவில் அது ஒரே ஒருத்தன் தான் அப்படின்னு முடிவாது. அந்த பேட்டர்னை தான் எல்லாருமே ஃபாலோ பண்றாங்கன்னு இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வருது. ஆனா இந்த எல்லா கேஸ்லயுமே ஒரு ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய மிஸ்ட்ரின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்நாள் வரைக்கும் இந்த கொலை நடந்தது, கொலை பண்ணது இதெல்லாம் யாருன்னு போலீஸ்னால கடைசி வரை கண்டுபிடிக்கவும் முடியல. எல்லா கேசஸ்லயுமே கொலைகாரன் வெறும் ஒரு சஸ்பெக்டா மட்டும்தான் இருக்கான். அவன் யாருன்னு நம்மளால கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவும் முடியல. இதை வச்சு 2009 த ஸ்டோன் மேன் சொல்லிட்டு அமேசான் பிரைம்ல ஒரு மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா மறக்காம போய் பாருங்க. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் இந்தியாவில் சால்வ் பண்ண முடியாத மிஸ்டேக் கேசஸ் எத்தனையோ இருந்தாலும் 1985 அதிக அளவில் பேச்சு பொருளா மாறின இந்த கேஸ் தான் முதல் இடத்துல இருக்கு. இதே மாதிரி அன்சால்வ்டு கேசஸை பத்தி பார்க்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி கமெண்ட் பண்ணுங்க.